ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தாவியன். இன்றைக்கி நம்ம சௌ குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சௌ இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். மீதியும் கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு விசில் விட்டுடலாம். இப்போ சௌ காய், கடலை பருப்பு போட்டுட்டு காய் வேகிறதுக்கு தண்ணி, கொஞ்சமாக காய்க்கு தேவையான கல்லுப்பு, மிளகாத்தூள் ஒரு கலக்கிட்டு இதை ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது விசில் வரட்டும். குழம்புக்கு தேவையான எண்ணெய். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. கொஞ்சம் நறுக்குனா வெங்காயம், இடிச்சு பூண்டு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி, நல்லா பழம் தக்காளியாக எடுத்துருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சௌ நல்லா வெந்துடுச்சு. இந்த வதங்கின வெங்காயம் தக்காளியில் அதை எடுத்து போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிக்குது இல்லையா? இது கொஞ்சம் குழம்பு திக்னஸ்க்காக நம்ம தேங்காய் போடுறோம். இப்போ தேங்காவும் ஊற்றிட்டேன். இப்போ எல்லாம் சேர்ந்து குழம்பு, காய், அந்த மசாலா, அந்த தேங்காய் எல்லாம் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். Thanks for watching.